सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 5/12/1974 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: வீணான எண்ணங்களை சக்திசாலியாக ஆக்குவதன் மூலமாக காலன் மீது வெற்றியடையலாம். அவ்யக்த சந்திப்பு என்று எதை கூறுவது? யாரை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதோ அவருக்கு சமமானவராக ஆக வேண்டியதும் இருக்கிறது. அப்படி அவ்யக்த சந்திப்பு என்றால் தந்தைக்கு சமமாக அவ்யக்த ரூபமுடையவராக ஆவதாகும். அவ்யக்தம் என்றால் எங்கு வியக்த பாவம் இல்லையோ அதுதான் அவ்யக்தம். அப்படி ஆகியிருக்கிறீர்களா? வியக்த தேசத்தின், வியக்த தேகத்தின் மற்றும் வியக்த பொருட்களின் கவர்ச்சி கொஞ்சம் கூட தன் பக்கம் கவர வேண்டாம். அந்த மாதிரியான நிலையை உருவாக்கி இருக்கிறீர்களா? நீ சொல்வதைத்தான் கேட்பேன் மற்றும் உன்னுடன் தான் பேசுவேன் என்ற இந்த முதல் உறுதிமொழி இருக்கிறதல்லவா? அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக முழு நாள் மற்றும் இரவில் அவ்யக்த மற்றும் நிராகார நிலையில் நிலைத்திருக்கவில்லை என்றால் பாப் தாதாவின் கூடவே இருப்பதின் அனுபவம் செய்ய முடியுமா? அதாவது உறுதிமொழிப்படி நடக்க முடியுமா? முழு நாளில் நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த உறுதிமொழிப்படி நடந்து கொள்கிறீர்கள்? யாருடன் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறதோ அவருடைய இடத்தில் மற்றும் அதே மாதிரியான நிலையை தன்னுடையதாக உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது. அதேபோல் ஸ்தானம் மற்றும் ஸ்திதி இரண்டையுமே மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த உறுதிமொழிப்படி நடக்க முடியும். வியக்த உணர்வில் வருவது மற்றும் எந்த ஒரு வியக்த பொருளின் மேல் இது எனக்கு பிரியமானது மற்றும் நன்றாக இருக்கிறது என்ற பாவனை வைப்பது, அப்படி வியக்த பொருள் மற்றும் வியக்தியின் மேல் பாவனை வைப்பது கூட ஆசை ரூபமாக ஆகிவிடுகிறது. எதுவரை ஆசை இருக்கிறதோ அதுவரை மாயாவை முழுமையான முறையில் எதிர்கொள்ள முடியாது. எதுவரை எதிர்கொள்ள முடியாதோ அதுவரை சமமாக ஆக முடியாது. அதாவது உறுதிமொழிப்படி நடக்க முடியாது. எப்படி நீங்கள் சித்திரங்களில் கிருஷ்ணரை உலக உருண்டையின் மேல் காண்பிக்கிறீர்கள், அதே போலவே தன்னுடைய நடைமுறை நிலைக்கான படத்தையும் உருவாக்குங்கள். இந்த ஸ்தூல தேசம் மற்றும் இந்த பழைய உலகத்திலிருந்து விலகிய நிலை, வியக்த உணர்வு மற்றும் வியக்த பொருட்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் விலகிய, அதாவது இவைகளை கடந்து பார்வையாளராகி நின்று கொண்டிருப்பது. எப்படி கிருஷ்ணரின் காலின் கீழே உலகத்தை காண்பிக்கிறார்கள் மற்றும் உலகின் மேல் அமர்ந்திருப்பதாகவும் காண்பிக்கிறார்கள். அதாவது அவருடைய எஜமான தன்மை மற்றும் அதிகாரத்தன்மையை காண்பிக்கிறார்கள் என்றால் அந்த மாதிரி தன்னுடைய படத்தையும் உருவாக்குங்கள். இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் மற்றும் பொருட்களின் கவர்ச்சியின் அடிமையாகி விடாமல் தன்னுடைய சுய ஆசையினால் தன்னால் உருவாக்கப்பட்ட எண்ணத்தின் ஆதாரத்தினால் அவ்யக்தத்திலிருந்து வியக்தத்தில் வர வேண்டும். எப்படி லிஃப்டில் உயரே செல்கிறீர்கள் என்றால் விரும்பினால் முதல் மாடிக்கு செல்லலாம், விரும்பினால் 2வது மாடிக்கும் செல்லலாம். ஏனென்றால் ஸ்விட்ச் தன்னுடைய கையில் இருக்கிறது. ஸ்விட்ச் கட்டுப்பாட்டை மீறி சென்று விடுகிறது என்றால் அப்பொழுது விளைவு என்னவாக இருக்கும்? இடையிலேயே நின்றுவிடும் அல்லவா? அதேபோல் இந்த நினைவு என்ற ஸ்விட்சை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வையுங்கள். எங்கே விரும்புகிறீர்களோ, எப்பொழுது விரும்புகிறீர்களோ மற்றும் எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அப்படி தன்னுடைய ஸ்தானம் மற்றும் ஸ்திதியை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா? காலன் மேல் வெற்றி அடைந்துள்ளீர்களா? காலன் என்றால் நேரம். அப்படி காலன் மேல் வெற்றி அடைபவராக ஆகிவிட்டீர்களா? ஒருவேளை பாண்டவ சேனை மற்றும் சக்தி சேனையின் இந்த நிலை கடைசியில் வருகிறது.
என்றால் அமைதி சக்தி அறிவியல் சக்தியை விட குறைந்ததாக ஆகிவிட்டது. ஏனென்றால் அறிவியலோ இப்பொழுது கூட இந்த தத்துவங்களின் மேல் வெற்றி அடைந்து விட்டது. கண்காட்சியில் கூட காண்பிக்கிறீர்கள், ராவணன் 4 தத்துவங்களின் மேல் வெற்றி அடைந்திருக்கிறான். அதில் காலனையும் காண்பிக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது ராவணன், அதாவது ராவணனின் சக்தி அறிவியல் இப்பொழுது கூட மிக அதிகமான எல்லைக்குட்பட்ட தத்துவங்களின் மேல் வெற்றி அடைந்துவிட்டது என்றால் அறிவியல் உங்களை விட சக்திசாலியானதாக ஆனது அல்லவா? எப்பொழுது அறிவியலின் சக்தி தன்னுடைய வெளிப்படையான நிரூபணத்தை கொடுக்கிறது என்றால் அமைதியின் சக்தி தன்னுடைய வெளிப்படையான நிரூபணத்தை கடைசியில் கொடுக்குமா என்ன? தேவையான நேரத்தில் வெற்றி என்றால் காலன் மேல் வெற்றி அடைவதாகும். இதனுடைய சதவிகிதம் இப்பொழுது குறைவாக இருக்கிறது. தன்னை நிராகார நிலையில் மற்றும் அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்கவோ செய்கிறீர்கள். ஆனால் எவ்வளவு நேரம் நிலைத்திருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் நிலைத்திருக்க முடிவதில்லை. அந்த நிலையின் அனுபவத்தையும் பிராப்தி செய்கிறீர்கள், கடின உழைப்பையும் செய்கிறீர்கள். ஆனால் காலன் மேல் வெற்றியடைய முடிவதில்லை. இதன் காரணம் என்ன? அரை மணி நேரம் சக்திசாலியான நினைவில் அமருவேன் என்று நினைக்கிறீர்கள். மேலும் அரை மணி நேரம் அமரவும் செய்கிறீர்கள் மற்றும் திட்டத்தையும் உருவாக்குகிறீர்கள். ஆனால் எவ்வளவிற்கெவ்வளவு எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த நிலையில் நிலைத்திருப்பதில்லை. 3வது மாடியில் செல்வதற்காக ஸ்விட்ச் ஆன் செய்யலாம் என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் 2வது மாடிக்கு அல்லது தரைத்தளத்திற்கு சென்றடைந்து விடுகிறீர்கள். காரணம் என்னவென்றால் காலன் மேல் வெற்றி அடையவில்லை. இதற்கான காரணம் அடிக்கடி முழு நாளில் நேரத்தை வீணாக இழக்கும் பயிற்சி உடையவராக இருக்கிறீர்கள். வீணானதின் மேல் கவனம் கொடுப்பதினால்தான் காலன் மேல் வெற்றி அடைவதில் சக்திசாலியாக ஆவீர்கள். எதுவரை நேரம் வீணாகவே செல்கிறது என்றால் அதுவரை வெற்றி அடைவதில் சக்தி நிறைந்தவராக ஆக முடியாது. இந்த காரணத்தினால் சந்திப்பின் அனுபவமாக என்ன செய்ய விரும்புகிறீர்களோ மற்றும் நிரந்தரமாக உறுதிமொழிப்படி நடக்க விரும்புகிறீர்களோ அதை அப்படி அனுபவமும் செய்ய முடிவதில்லை மற்றும் நடக்கவும் முடிவதில்லை. எனவே தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் படத்தை அனைத்து தத்துவங்களின் மேல் மற்றும் காலன் மேல் எப்பொழுதும் வெற்றியடைபவராக உருவாக்குங்கள். எப்பொழுது ஒவ்வொரு வினாடியும் வீணானதை சக்திசாலியானதாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுதுதான் வெற்றி அடைபவராக ஆவீர்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் வெற்றியடையும், எப்பொழுதும் அதிகாரி, நிரந்தரமாக உறுதிமொழிப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும், அதாவது வீணானதையும் சக்தி நிறைந்ததாக மாற்றம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் வியக்த உணர்விலிருந்து விலகி அவ்வியக்த நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் மற்றும் நெருக்கமான நட்சத்திரங்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.